ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அதை இப்போ கழுவிட்டு அப்புறம் எடுத்து குக்கருக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுட்டு பூண்டையும் போட்டுட்றாங்க. அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இதை பண்ணுக்கணும். ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறாங்க. எண்ணெய், தேவையான அளவு தண்ணி, அப்புறம் கைஸ் பண்ணி வச்சதோட 2 விசில் வர மாதிரி குக்கரில் மூடி போட்டு மூடிக்குங்க. ஓகே, இப்போ குக்கரில் 3 விசில் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதை ஒரு லைட்டாக ஒரு கடைஞ்சிக்கிட்டு முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்காங்க. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இல்லை, இப்போ கீரையை சேர்த்தாச்சு. அதோட தேவைக்கேற்ப உங்களுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிண்டிக்கங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ துக்குனோடு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, இல்லைன்னா சாதாரண நைஸ் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கீரை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெந்தோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ தாளிக்க போகிறாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன், அது காஞ்ச மிளகா. கொஞ்சோண்டு ஜீரகம். மறுபடியும் நான் தப்பாக சொல்லிட்டேன், அது ஜீரகம் கிடையாது, கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கீரையில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான அருமையான கீரை கூட்டு தயார். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.